வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கநாட்டினம். அத்தியாயம் 6. டிரைவர் தாமோதரன் பென்ஸ் வண்டியை துடைத்துவிட்டு நிமிர்ந்தான். கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடுகள். அதுபோல் எஜமானனுக்கு ஒரு கார், ஓட்டுகிறவனுக்கு எத்தனையோ வண்டிகள் என்ற கொள்கையுடையவன். ராஜாராமின் போக்குவரத்து நிறுவனத்தில் வேலைக்கு அமரும் முன் அவன் திரைக்கு பின்னால் போய்விட்ட ஒரு மாஜி நட்சத்திரத்தின் வேலியண்டை ஓட்டி கொண்டிருந்தான். பின்னர் ஒரு பெரிய வியாபாரியின் ஃபியூஷோவை ஓட்டும் வாய்ப்பு கிடைத்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் தான் அவன் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த தலைமை கணக்கரின் பலத்த சிபார்சினால் ராஜாராமிடம் வேலைக்கு அமர்ந்திருந்தான். கம்பெனி கார்கள் அனைத்தையும் அவன் ஓட்டினாலும் இந்த பென்ஸ் மீது கொள்ளை ஆசை. கீழங்கை பிடித்தால் குழந்தை போல இழுப்பிற்கு வளைந்து எப்படி ஓடுகிறது என்ற பிரமிப்பு. சப்தமிடாது தார் ரோட்டில் பட்டும் படாததுமாக பறப்பதை அவன் ரசித்தான். இடுப்பிலே கையை வைத்து கொண்டு வண்டியை வலம் வந்து அழகு பார்த்தான். தோட்டத்து விருட்சி பூச்செடியில் இருந்த ஒரு கொத்து பூவை உடைத்து உள்ளே மாட்டியிருந்த அந்த சிறிய பெருமாள் படத்தின் மீது செருகினான். வண்டியை ஓட்டத் தொடங்கும் முன் அவன் இஷ்ட தெய்வத்தை தொழாமல் தொடுவதில்லை. இரும்பை கையில் பிடிக்கிற அது சனீஸ்வரனுக்கு பிரீதியான சங்கதி. அதனால் நம்ம பெருமாளை வேண்டிக்கிட்டு புறப்படப்பா, உன்னை நம்பித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மறக்காதே. அவன் வீட்டை விட்டு கிளம்பும் முன் அம்மாவின் உபதேசம். தெய்வ நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டவன், வழிபாவத்திற்கு அஞ்சுகிற யோக்கியமான பிள்ளை. வந்த நாளிலிருந்து ஐயாவிடம் நல்ல பெயர் எடுத்து விட்டோம் என்று உள்ளூர மகிழ்ச்சி. 2 தினங்களுக்கு முன் கொட்டிய மழையில் பென்ஸ் ஒரு பெரும் விபத்திலிருந்து தப்பியது. அதை நினைக்கையிலே அவன் குடல் நடுங்கியது. தடம் நகர்ந்து வழிக்கு எதிரே வரும் வண்டியோடு முட்டிக்கொள்ள இருந்த போது அவன் எப்படி பயந்து நடுங்கி போனான். நல்ல வேலை, ஆண்டவன் அவனையும் காப்பாற்றினார். அவனது முதலாளியையும் முழுதாக வீடு சேர்த்து விட்டார். பெருமாள் படத்தின் மீது பட்டிருந்த தூசியை கைக்குட்டையால் துடைத்தான். அன்று மாலை அலுவலகத்தில் ஒரு மீட்டிங். அது முடிந்த பின்னர் கிளப்புக்கு வண்டியை ஓட்ட உத்தரவிட்டார் ராஜாராம். சாதாரணமாக அலுவலக நேரத்திற்கு மட்டும் வண்டி ஓட்ட அவனுக்கு மாதம் 300 ரூபாய் சம்பளம். சீருடை, எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. எஜமானனுக்கு எப்பொழுதாவது 5 மணிக்கு மேல் வண்டி ஓட்ட நேரிட்டால் அதற்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கிடைத்தது. வியாபார சம்பந்தமாக வெளியூரிலிருந்து வருகிறவர்களை விமான நிலையத்திற்கு சென்று அழைத்து வந்து ஹோட்டலுக்கும் கம்பெனிக்கும் இடையே பலமுறை அவன் ஓட்ட நேர்ந்தால் ஓவர் டைம் சம்பளம் கம்பெனி கொடுத்தது. அவனது அமைதியான குணத்தை கண்டு மனம் மகிழ்ந்து போய் வந்தவர்கள் போகும் முன் கையில் ஏதாவது கொடுத்தார்கள். அம்மாவையும் எங்கேயாவது அழைத்து போக நேரிட்டால் அதற்கும் தனியாக அம்மாவை ஏதாவது பார்த்து கொடுத்தாள். இப்படி அவன் சம்பளத்தோடு கிம்பளத்தின் மூலம் மாதம் 400 ரூபாய் வரை தாராளமாகவே சம்பாதித்து கொண்டிருந்தான். கிளப்பில் இருந்து புறப்பட்டவர் தள்ளாடுவதை கண்டான். அன்று அவர் அளவுக்கு மீறி குடித்திருந்தார். அப்படியே வழியிலேயே நுங்கம்பாக்கம் சாஸ்திரி அவனியில் கொஞ்ச நேரம் அந்த 8ஆம் நம்பர் கிட்டே நில்லு உத்தரவிட்டார் அவர். இங்கே நில்லு, அங்கே போய் என்று எஜமானன் ஏவியதை மட்டுமே தான் அவன் செய்தான். அறிய வேண்டும் என்ற அவளில் அவன் அந்த இடத்தை பற்றி தன் உள்ளத்துக்குள்ளேயே குறித்து கொண்டிருந்தான். ஆனால் வெளியில் மூச்சு விடவில்லை. நுங்கம்பாக்கத்திலிருந்து திரும்பிய போதுதான் அந்த டிராஃபிக் லைட் அருகே வந்தபோது மழை கொட்டு என்று பொழிந்து கொண்டிருந்த சமயம். எஜமான் எரிச்சலோடு அதட்டினார். நிதானம் இல்லாத போது பச்சையும் சிவப்பும் அவர் கண்களுக்கு ஒரே நிறமாகத்தான் புலப்பட்டன போலும். ஏண்டா மடையா நிற்கிற? எனக்கு தலைவலி விளக்குது, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், போடா. விளக்கு சிவப்பாக மாறிவிட்ட போது அவர் துரிதப்படுத்தினார். அவன் கேட்காதது போல் இருந்தான். நான் சொல்கிறேன் என்ன, பேசாமல் வேடிக்கை பார்க்கிற? அவர் திடீரென்று பின்னால் இருந்தபடி கத்தியதும் பயந்து விட்டான். பச்சை சிவப்பு மாறி ஆரஞ்சு வந்த சமயம் ஆக்சிலேட்டரை மிதித்தான். ஒரே பாய்ச்சலாக வண்டி ஓடியது. அது சமயம் எதிர்பக்கத்திலிருந்து வந்த ஒரு லாரி வெகு அருகில் வந்துவிட்டது. தாமோதரன் பதறி பழுது பார்க்க
வெட்டிய குழி அருகே குவிந்து கிடமான மண் சேராக தெருவில் பரவி நின்ற பகுதியில் சக்கரமோட அது சுழன்று வழுக்கி மறுபுறம் வண்டியை இழுக்க எல்லாம் ஒரு வினாடியில்தான் நடந்தது. அம்மா நித்தமும் கும்பிட்ட சாமி அவனை கைவிடவில்லை. இடது பக்கம் இழுத்து கொண்டு எங்கேயோ ஓடிய வண்டியை அவன் சாமர்த்தியமாக வளைத்து ஒடித்து ஓட்ட மறுபடியும் அந்த சாலையின் இடது பக்கத்திலே ஒழுங்காக கொண்டு நிறுத்தி மேலே தொடர்வதற்குள் பாட்டி போட்ட செவ்வெண்ணெய் வெளியில் வந்துவிட்டது. பையன் எதிரி போய்விட்டான். முட்டாள், வண்டியையும் எண்ணெயும் தூளாக்க பார்த்தியே, அதட்டினார் எஜமான். அதை அவன் பாராட்டவில்லை. அவர் பேசவில்லை. உள்ளே இருக்கும் விஷம் பேசுகிறது என்பது அவனுக்கு தெரியும். சாதாரண நினைப்பில் அவர் அப்படி எரிந்து விழமாட்டார். வாயில் வந்தபடி வசைப்பாட மாட்டார். அமுத்தலாக முகவாயை நீட்டி தலையை நிமிர்த்தி பெரிய மனுஷத்தனத்தில் உறைந்து போய் உட்கார்ந்திருப்பார். மறுநாள் காலை அவர் அத்தனையையும் மறந்து விட்டிருந்தார். தாமு, அம்பாசிடர் என்று சொல்லி கொண்டே வந்தார். விரைவில் அவன் எழுந்து கதவை திறந்து அவரை உபசரித்து ஏறிய பின் வண்டி ஓட்டத் துவங்கினான். மாலை வீடு வந்ததும் அவர் அவனை அனுப்பிவிட்டு தாமே கிளம்பினார். வேலை இடைவெளியின் போது லாரி ஓட்டும் சில டிரைவர்களும் அவனும் சாப்பிடும் இடத்தில் சந்திப்பது உண்டு. லாரி ஓட்டுமுன் தாங்கள் ஓட்டிய காரின் விவரங்கள், அதன் எஜமானர்களின் போக்கு எல்லாம் அங்கே ஒளிவு மறைவின்றி அலசப்படும். ஏன்பா தம்பி தாமோதரம், ஐயாவை பார்த்தா ஊற்றி தக்காளி போல தளதளத்து இருக்காரே, சின்ன வீடு ஏதாச்சும் உன் பார்வையில் பட்டிருக்கா? ஒரு நாள் ஒம்பக்காரன் டிரைவர் ஒருத்தன் அவனிடம் விசாரித்தான். இருக்கும், இல்லாமலா போகும்? அத்தனை பணத்தையும் ஒரே வீட்டில் செலவிச்சா அப்புறம் எப்படி பெரிய மனுஷனாக முடியும்? உறக்க சிரித்தான் ஒரு துணிச்சல்காரன். எஜமான் எங்கே போகிறார், யாருடன் பேசுகிறார், எத்தனை நெருக்கம் என்பதெல்லாம் தாமோதரனுக்கும் அத்துப்படிதான். ஆனாலும் வாயை திறப்பது எஜமானனுக்கு துரோகம் செய்வதாகும் என்று கட்டுப்பாடு காரணமாக, எனக்கு என்னப்பா தெரியும், நான் பழக்கமில்லாத புதிய டிரைவர் என்று மழுப்பி விடுவான். யோசித்தபடி நின்றபோது எஜமானின் கால் செருப்பு சப்தம் கேட்கவே திரும்பினான். வேலையால் கொண்டு வந்த பிரீஃப் கேஸை வைக்க கதவை திறந்து தாமோதரன் பணியுடன் உபசரிக்க அவர் ஏறிக்கொண்டார். ஆஃபீஸ் வாசலில் இறங்கும்போது தான் அவர் பேசினார். இன்னைக்கு அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் கடைக்கு போகணுமாம், பென்ஸை எடுத்துக்கிட்டு போயிட்டு வா என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். வண்டியை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு அவன் அவர்களுக்காக காத்து கொண்டு நின்ற போதுதான் கவனித்தான். எஜமானரது மகள் திவ்யா வெளியே போக தயாராக உடுத்தி கொண்டு வராந்தாவிலே வந்து நின்றாள். ஹலோ தாமு, வந்துட்டியா? சிரித்தபடி கேட்டுக்கொண்டே அவன் அருகே வந்து நின்றபோது அவள் மேனியினின்றும் கமிழ்ந்த அந்த சென்ட்டின் மனம் கம்மென்றிருந்தது. காதுகளிலும் கழுத்திலும் வைரங்கள் பளிச்சிட உடலை ஒட்டி தழுவி நின்ற அந்த ஃபாரின் நயலான் புடவியில் அன்று அலர்ந்த ரோஜா மலர் போல் அவள் அழகாக இருந்ததை வியப்புடன் பார்த்தான். இப்படியா முறைப்பது? தன்னையே கடிந்தபடி தலையை கவிழ்த்து கொண்டான். தாமு, எனக்கு இந்த வண்டியை ஓட்ட கொஞ்சம் சொல்லி கொடுக்க மாட்டியா? குழந்தைப்படி திவ்யா அவனை தொட்டு தோலை தட்டினாள். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயா உத்தரவு கொடுத்தா சொல்லித்தரேன். அவளை நேராக பார்க்காமல் முழுகினான். இந்த வெள்ளை சீருடை உனக்கு நல்லா இருக்கு. ஆமாம், நீ ஏதாவது தேக பயிற்சி செய்கிறியா? உடம்பு ரொம்ப ட்ரிம்மாக இருக்குதே. உப்பென்று முகம் சிவந்து போனான் அவன். நெஞ்சு படப்படவென அடித்தது. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. திடீரென்று இந்த அம்மாவுக்கு என்ன வந்து விட்டது? என்னவோ மாதிரி பேசிக்கிறாங்க. ஆமாம், கழுத்து செயின்லே என்னவோ டாலர் போட்டுக்கிட்டு இருக்கியே. கேட்டபடி அருகே அவள் நெருங்கிய போது நெருப்பை மிதித்தவன் போல் கலவரத்துடன் ஓடி பின்னால் நகர்ந்தான். எங்கே தன்னை அவள் மீண்டும் தொட்டு விடுவாளோ என்ற அச்சம். எங்கள் குலதெய்வம் பெருமாள் சாமி டாலர் திருப்பதியில் வாங்கியது. தங்கம் இல்லைங்க, கவரிங். ரொம்ப சாமி பக்தியோ? அவள் முத்துப்பல் தெரிய சிரித்தாள். அவன் குழம்பினான். திவ்யா, அம்மா உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள். இதோ வந்துட்டேன். திவ்யா உள்ளே விரைவதற்குள் அம்மாவே முன்னறைக்கு வந்து விட்டாள். மாடியில் இருந்தபடியே அவள் கவனித்து விட்டிருந்தாள். கோபத்திலே அவள் முகம் இரத்தமாகி விட்டிருந்தது. உனக்கு புத்தி இருக்கா? எடுத்து இடுப்பிலே அதட்டினாள். அந்த வார்த்தைகள்
கணீர் என்று தாமோதரன் காதுகளில் ஒலித்தன. வேலையை செய்கிறவங்க கிட்ட வீட்டு எஜமானி பேசுகிற பேச்சா? ஒரு ஆம்பளையை தொட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? அதனால் என்னம்மா தப்பு? டாக்டர் வந்தால் நம்மை தொட்டு பார்த்து ஊசி போடுறது இல்லையா? திவ்யா, நீ அத்துமீறி நடக்கிற. இது நல்லா இல்லை, சொல்லிட்டேன். உங்கள் அப்பா மட்டும் இதை பார்த்துருக்கணும். உன்னை வெட்டி பதிச்சிருப்பார். அந்த டிரைவர் தோலை உரித்து உப்பு கண்ணம் போட்டிருப்பார். போங்கம்மா. நீங்கள் ஒரு 10ஆம் வசூலி. நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களை அடிமையாட்டமாக நடந்துக்க கூடாதுமா. போதும், வாயை மூடு. அம்மா அடக்கினாள். வெளியே செல்ல வண்டிக்குள் ஏற வந்த எஜமானியின் கண்கள் அனலாக எறிவதைக் கண்டு அவன் அரண்டு போய்விட்டான். அந்த மாதிரி கோபத்தில் அந்த அம்மாளை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. அவன் ஏதும் தவறு செய்யவில்லையே. 2 தினங்களுக்கு பின்னர் மீண்டும் ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. சம்பந்தியம்மாள் வீட்டுக்கு மகளும் மனைவியும் சென்று க்ஷேமம் விசாரித்து வர வேண்டும் என்பது ராஜாராவின் உத்தரவு. சித்தார்த்திடமிருந்து கடிதம் வராதது அவருக்கு மிக்க கவலையை கொடுத்திருந்தது. சாமானாரில் சுகுணா கூடையிலிருந்து சில ஆப்பிள் ஆரஞ்சு பழங்களை பிளாஸ்டிக் பையில் எடுத்து போட்டு நிரப்பிக் கொண்டிருந்தாள். வாசலில் காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஒரு புறம் பணிவாக தாமோதரன் நின்று கொண்டிருந்தான். தாமு, காபி சாப்பிடுகிறாயா? கொண்டு வந்திருக்கேன். வாசலுக்கு வந்து திவ்யா அன்புடன் கேட்டபோது அவனுக்கு தலை சுற்றியது. எப்போதாவது அந்த வீட்டில் அவனுக்கு காப்பி உபசாரம் நடப்பதுண்டு. சமையல் நாள் பின் வராந்தாவுக்கு அவனை கூப்பிட்டு ஒரு டம்ளரில் காப்பியை நிறைத்து கொண்டு வந்து தானே கொடுத்து உபசரிப்பார். நின்று கொண்டே வாங்கி மடமடவென்று குடித்துவிட்டு ஒரு நிமிஷம் கூட அனாவசியமாக தாமதியாமல் அவன் வாசலுக்கு விரைந்து விடுவான். முதலாளியின் பிரீஃப் கேஸை தூக்கி கொண்டு வரும்போது முன்னறியை விட்டு அப்பால் ஓர் அடி கூட உள்ளே எடுத்து வைத்ததில்லை. தொப்பியை எடுத்து வண்டியின் ஆசனத்தில் வைத்துவிட்டு குனிந்த தலையோடுத்தான் உள்ளே வருவான். அம்மா ஏதாவது உத்தரவிட்டால் பூமியை பார்த்தபடியே பதிலளிப்பான். திவ்யாவிடமோ யுகேந்திரனமோ அவன் ஒரு தடவை கூட வீண் பேச்சுக்கள் வைத்து கொண்டதில்லை. அப்படிப்பட்ட நல்ல அடக்கமான பிள்ளைக்கு இது என்ன சோதனை? சமையல் ஆளுக்கு உடம்பு சுகமில்லை. அதனால் நானே எடுத்து வந்தேன். அந்த பிரம்பு நாட்காலியிலே உட்கார்ந்து சாப்பிடு. அவள் டம்ளரை நீட்டிய போது அதை வாங்க அவன் கரம் நடுங்கியது. எவ்வளோ படிச்சிருக்க? புன்னகைத்தபடி அவள் கேட்டபோது காஃபி அக்னி திரவம் போல் அவன் நெஞ்சை சுட்டது. டம்ளரை கீழே வைத்துவிட்டு வாயை துடைத்து கொண்டான். SSLC வரை படிச்சிருக்கேன். வீட்டிலே உன்னோடு யாரும் இருக்காங்க? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா என் சின்ன வயதிலேயே இறந்துட்டார். இன்னும் கல்யாணம் ஆகலையா? அவன் முகம் சேவல் என்று மாறியது. நெஞ்சு படபடக்க உதட்டை கடித்து கொண்டான். கல்யாணத்திற்கு பெண் பார்த்திருக்காங்களா? பேச முடியாமல் அவன் தலையை ஆட்டினான். பின்னர் கொஞ்சம் மன்னிச்சுக்கிங்க, லாக் புக்கை கரேஜில் வச்சுட்டேன் என்றவன் வேகமாக படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் சென்று மறைந்து கொண்டான். அப்பாடா என்று நிம்மதியாக மூச்சு விட்டான். ஆமாம், இந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வந்து வம்பு செய்கிறாள்? முதலாளி ராஜாராமின் கோபம் கம்பெனி முழுவதும் பிரசித்தமாயிற்றே. எஜமானி அம்மா சொன்னது போல் திவ்யா அவனிடம் நெருங்கி பழகிறதை அப்பா பார்த்து விட்டால் தீர்த்து கட்டி விடுவாரே. வேலைக்கு வெடி வச்சிடும் போல் இருக்க இந்த பெண்ணின் போக்கு. அவனுக்குள்ளே கலவரம் விஸ்வரூபத்தில் உருவெடுத்து உலக்கத் தொடங்கியது. அன்று மாலை கல்லூரியிலிருந்து அவளை அழைத்து வரும்போது அவனுக்கு ஒரே குழப்பம். எப்பொழுதும் மாலை அவள் தன் அண்ணனுடன் தான் திரும்பி வருவாள். எப்போதாவது மாலையில் வகுப்புகள் இல்லாவிடில் காருக்காக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவது வழக்கம். அது சமயம் அவனை அவர் நம்பிக்கையோடு தனியாகத்தான் அனுப்பி வைப்பார். அன்று அப்படித்தான் நம்பிக்கையுடன் அவர் வண்டியை மகளுக்கு அனுப்பி வைத்திருந்தார். பெரிய மனிதர் வீட்டு பெண் என்ற கௌரவத்தோடு இத்தனை நாளும் பின் ஆசனத்தில் மௌனமாக உட்கார்ந்து வருகிறவள் என்று தானே வழியே பேச்சு கொடுத்தாள். கையில் இருந்த ஸ்கேல் சட்டத்தினால் வீணால் இருந்தபடியே லொட்டென்று அவன் தலை மீது தட்டிய போது நடுங்கி போய்விட்டான். என்னம்மா, என்ன வேணும்? பதட்டமாக காரை ஒரு ஓரத்தில் கொண்டு நிறுத்திவிட்டு தயக்கத்துடன் திரும்பி பார்த்தான். மேடு பள்ளமும் என்கிற படம் ரொம்ப நல்லா இருக்காமே, நீ பார்த்திருக்கிறியா? பட்கள் பளிச்சிட மோகனமாக சிரித்தாள்.
அவனையும் மீறிய ஒரு மயக்கம் அவனை என்னவோ செய்துவிட்டது. அவன் படத்தை பார்த்து விட்டிருந்தான். புதிய முகங்களையே வைத்துக்கொண்டு ஒரு புதிய டைரக்டர் எடுத்த வண்ணப்படம் அது. புதிய மந்தையிலே பழைய கல், அழுத்து ஒழுத்து போன கதை என்று பத்திரிகைகள் சில கடுமையாக விமர்சித்திருந்தும் படம் ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருந்தது. சிங்கப்பூர், ஜப்பான் என்று வெளிநாட்டு பின்னணியில் இனிமையான பாடல்களை போட்டு குழு குழு கலரிலே பணக்கார வீட்டு பெண் படிப்பில்லாத வேலைக்காரனை காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளும் கதையை தேவையான மசாலாக்களுடன் திணித்து விட்டிருந்தார் டைரக்டர். படம் வெற்றியுடன் ஓடியது. உடம்பு முழுவதும் சூடாகிவிட்டது போன்ற மயக்க உணர்வு. பயமா இன்பமா தெரியாத குழப்பத்தில் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. அவன் அசட்டு புன்னகையுடன் அவளை மறுபடியும் திரும்பி பார்த்தான். பணக்காரர் மகள் ஏழை டிரைவரை காதலிப்பது தவறா? உள்ளுக்குள்ளேயே அப்படி ஒரு கேள்வி, ஒரு தனி ஆசை. என்னவோ சொல்ல வாயெடுத்தான். காய்ந்து போன தொண்டையிலிருந்து பேச்சு எழுப்பவில்லை. எதிர்ப்புறத்து படக்கடையில் சுவரில் நட்ட நடுவில் பெரிய அளவில் தொங்கிய படத்திலிருந்து ஆஞ்சநேயர் அவனை உக்கிரமாக பார்த்தார். பிடரியை பிடித்து யாரோ ஓர் உலுக்கு உலுக்கியது போன்ற அதிர்ச்சி விழிப்படைந்தான். கொஞ்ச நாட்களாக அவன் ஆஞ்சநேயர் வழிபாட்டில் இறங்கியிருந்தான். ஸ்நானம் பண்ணி சுத்தபத்தமாக ஹனுமான் படத்திற்கு அடியிலிருந்து ஆரம்பித்து வால் நுனி முடியும் வரை 45 நாட்கள் பொட்டு வைத்து பூஜித்து வந்தால் எடுத்த காரியம் வெற்றியடையும். வீட்டுக்கு வந்த பெரியவர் ஒருவர் சொல்லிவிட்டு போயிருந்தார். நண்பன் ஒருத்தனுடன் கூட்டாக கார் ரிப்பேர் கடை ஒன்றை சிறிய அளவிலே ஆரம்பிக்க வேண்டுமென்பது அவன் திட்டம். ஒழிந்த வேலைக்கு உபரி வருமானம் தேவை என்ற அவள். ஆஞ்சநேயர் பூஜை ஆரம்பித்ததும் சில நாட்கள் ஆக்கியிருந்தன. உடம்பு மட்டும் சுத்தமாயிருந்தால் போதாது, மனசும் பரிசுத்தமாக இருக்கணும். ஹனுமான் உக்கிரமான தெய்வம். அம்மா வேறு எச்சரித்து விட்டிருந்தாள். என்னை பார், என் பிள்ளையை பார் என்று ராஜகுமாரனை மயக்க வந்தாலாம் ஒரு மோகினி பிசாசு. அம்மா அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போது சொன்ன கதை. அவளை திரும்பி பார்த்தவர்கள் கல்லாக்கி போயினர். புத்திசாலி இளவரசன் திரும்பி பாராது ஒரே ஓட்டமாக ஓடி தப்பித்தானாம். அவன் முதலாளி ராஜாராமின் கார் டிரைவர், கம்பெனியில் ஒரு தொழிலாளி. ஆனால் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை அவன். என்னை பார், என் பிள்ளையை பார் என்று திவ்யா போடும் மந்திர மாயங்களுக்கு அவன் மயங்கப் போவதில்லை நிச்சயம். உறுதியுடன் அவன் திரும்பி பார்க்காது வண்டியை வேகமாக ஓட்டி கொண்டு சென்றான். திவ்யா வேறு என்னவோ பேச முயன்றாள். அவன் பதில் கொடுக்கவில்லை.